வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் மீந்த இட்லியை கொண்டு சுவையான சூப்பரான இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கவும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்கவும். கடுகு தட்டி தடித்ததும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். அதற்கு பிறகு சிறிதளவு கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து நன்றாக வதக்கவும். வெங்காயம் லேசாக பொன்னிறமாக மாறினால் போதும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக வதக்கவும். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்கவும். இதனால் நிறமும் ரொம்ப அழகாக வரும். விருப்பம் இருந்தால் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். அடுத்ததாக நாம பொடித்து வைத்துள்ள இட்லியை கடாயில் சேர்க்கவும். எல்லா மசாலாவும் இட்லியோட நல்லாக மிக்ஸ் ஆகவும் வரை மெதுவாக கிளறவும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணினால் சூப்பரான டேஸ்ட் வரும். இறுதியாக கேரட், கொத்தமல்லி தூவினால் வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே. வெறும் சில நிமிஷங்களில் ரொம்ப சுவையான சாஃப்டான இட்லி உப்புமா ரெடி. இதை தேங்காய் சட்னி அல்லது சாஸுடன் சாப்பிட்டாலே இன்னும் அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட டேஸ்டி ரெசிபிஸ்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட சந்திப்போம். நன்றி.